ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழி புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 13வது வசனம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஞானத்தை கண்டடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா ஞானத்தை நாம் தேடி பெற வேண்டும். ஞானத்தை தேடுகிற பொழுது அது கர்த்தர் கொடுக்கிறார். ஞானத்தை நம்ம எங்கேயும் போய் சம்பாதிக்க முடியாது. ஒருவேளை இந்த உலக பிரகாரமான ஏராளமான புத்தகங்களை படிக்கலாம். அந்த புத்தகத்தின் வழியாக நமக்கு ஒருவேளை ஞானம் கிடைக்குமா என்று சொன்னால் அறிவு கிடைக்கும். இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்கிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞானம் என்பது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஈவு என்று சொல்லலாம். இன்றைக்கும் கூட வேதத்தில் வாசிக்கிற போது நீதிமொழி புஸ்தகத்தில் அதை தான் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் தான் ஞானத்தை தர முடியும். ஒரு மனுஷனுக்கு தானாகவே ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவனுக்கு ஞானம் வேண்டும் என்று சொன்னார் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தர் அந்த ஞானத்தை தருகிறார். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தேடி வாசிக்கிற பொழுது, ஆண்டவருடைய வேதத்தை நம்ம தினந்தோறும் வாசிக்கிற பொழுது நாம இன்னும் அறிவிலே தேறுகிறோம், ஞானத்திலே தேர்ச்சி அடைகிறோம், விவேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கும் உங்க வாழ்க்கைக்கு ஞானம் தேவை என்று சொல்லி நீங்கள் உணர்கிறீர்களா? ஒருவேளை எனக்கு இந்த ஞானம் தேவை என்று சொல்கிற பொழுது கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவார். அவரிடத்திலே வந்து கேளுங்க. ஏனென்று கேட்டால் வேதம் எப்படி சொல்லுகிறது? ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருப்பான், அவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்திலே கேட்கிற பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆம், ஒருவரையும் கடிந்து கொள்கிறவர் அல்ல. யாரெல்லாம் தாகத்தோடு வந்து ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிற பொழுது தேவனாக கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். ஞானம் என்கிற ஆவியை உங்களுக்கு தருவார். அந்த ஆவி உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்களுடைய செயல்களிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். எதை எடுத்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அதுல தேவ ஞானம் வெளிப்படுகிறது நீங்க பார்ப்பீங்க. நீங்க மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களும் அதை காண்பார்கள். வேதத்தில் வாசிக்கிற போது தானியேல் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனை தேடுகிற மனிதனாக இருந்தான். தினந்தோறும் தேவனை தேடினான். அவன் தேவனை தேடுகிறவனாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். எல்லா விதமான எழுத்துக்களையும் அறிந்து கொள்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். தரிசனங்களை காண்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். தரிசனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லுகிற அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இன்றைக்கும் கூட கர்த்தரிடத்தில் வருகிற பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானம் ஒரு வித்தியாசமான ஞானமாக இருக்கும். அது ஒரு மகிமையான ஞானமாக இருக்கும், ஆச்சரியமான ஞானமாக இருக்கும். அதனால தான் தானியேல் பாருங்க, வேறு ஒரு தேசத்திலே பாருங்க அடிமையாக கொண்டு போகப்பட்டார். பாபிலோன் என்கிற தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார். அந்த தேசத்திலே கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார், கனப்படுத்தி வைத்தார், மேன்மைப்படுத்தினார். ஏனென்று கேட்டால் அந்த தேசத்தில் எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள். ஆனால் எத்தனை ராஜாக்கள் மாறினாலும் கூட தானியேலுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கியது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது உங்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞானம் மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கத்தக்கதாக இருக்கும், மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை தேவனிடத்திலே கேளுங்கள். யோசேப்பு என்கிற மனிதனும் அப்படித்தான். சொப்பனங்களை பார்க்கிறவன் மாத்திரமல்ல, சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். அதனால தான் பார்வோன் அவனை அழைத்த போது பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அவர் வியாக்கியானம் சொன்னார். பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு வெளிப்படுத்தின காரியத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை வெகு தெளிவாக சொன்னார். அதனால அந்த தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்தவனாக உயர்த்தி வைக்கப்பட்டார். பாருங்க, அந்த இடத்துல ராஜா சொல்லுகிறார், பார்வோன் சொல்லுகிறான், ஞானத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனிதனை போல வேறு யாரும் இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்கிறார். முன்னை போல ஞானம் உள்ளவன், விவேகம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். தேவ ஆவியை பெற்றவன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பொழுது உங்களுடைய ஞானம் அற்புதமாக இருக்கும். இன்றைக்கும் அந்த ஞானத்தை தேவ சமூகத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, இந்த ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை
அற்புதமான ஞானத்தால் நிரப்புவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு உடைய சமூகத்திலே வந்து ஞானத்தை தேடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதமான ஞானத்தை, பிரமிக்கத்தக்க ஞானத்தை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தின் ஆவியினால் உங்கள் பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you.